தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைமில் விவாகரத்து அதாவது டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தனுஷில் ஆரம்பிச்சு ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரகுமான் இப்படி பலர் வந்து தன்னோட மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இயக்குனர் சீனு ராமசாமி விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் தனித்துவமான இயக்குனர் அப்படின்னு சொன்னால் சீனு ராமசாமி அவர் சொல்லலாம். 2010 இவர் இயக்கிய தென்மேற்கு பருவக்காற்று படம் வந்து எல்லாரையும் வந்து கவனம் பெறச்சிட்டுச்சு. இது வந்து தேசிய விருதும் இந்த படம் வந்து வாங்கிச்சு. தொடர்ந்து நீர்ப்பறவை, தர்மதுரை, கண்ணே கலைமானே, மாமனிதன் படங்கள்லாம் வந்து இவர் இருக்காரு. இதில் தர்மதுரை வந்து பாத்தீங்கன்னா வணிக ரீதியா விமர்சன ரீதியாகவும் வரவேற்பு பெற்றது. தொடர்ந்து கமர்ஷியல் இட்டு கொடுத்துட்டு இருந்த சீனு ராமசாமி இறுதியா வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை என்ற படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. இதுவும் பேசும் பொருளாவே வந்து இந்த நிலையில வந்து சீனு ராமசாமி திருமண வாழ்விலிருந்து விலகுறேன் அப்படிங்கிறது மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களுக்கு வணக்கம், நானும் என் மனைவி ஜிஎஸ் தர்ஷனாவும் எங்கள் 17 வருட திருமண வாழ்விலிருந்து விடைபெறுகிறோம் என்று வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து இந்த செய்தியை கேட்கும்போது அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் மன உடைச்சலாக தான் இருக்கும். என்னடா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து டைவர்ஸ் கேஸாகவே வந்துட்டு இருக்கு, தலைவன் தனுஷ் ஆரம்பிச்சதுனாலயா என்னன்னு தெரியல. தலைவன் எது ஆரம்பிச்சாலும் அதை இட்டு அப்படிங்கிறது மாதிரி தான். அதே மாதிரி டைவர்ஸையும் ஆரம்பிச்சு வச்சாரு. ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், ஏன்னா அவங்களாம் வந்து சைந்தவி, ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து பிரிவாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து யோசிச்சு பார்க்காத ஒரு இது. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்தின ஒரு இசை மேடையில் வந்து அவங்க 2 பேரும் பாடுற விஷயம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்னடா வயசாயிடுச்சு, நம்ம ஏஆர் ரகுமான் பாய்க்கும் வந்து டைவர்ஸ் ஆகுமா இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி இவரும் வந்து டைவர்ஸ் மேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவா இல்லை இது டைவர்ஸ் சினிமாவா அப்படின்னு வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கேள்விகள் எழும்பும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஜெம் சினிமாஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுமான சூப்பரான வீடியோவை பார்க்க ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.